ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனீங்கன்னா, ஆடி கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். ஏன்னா நாங்கள் குலதெய்வம் வந்து வீட்டிலே கோயில் மாதிரி வச்சு சாமி கும்பிடுவோம். வருஷம் வருஷம் கோழி வெட்டி சாமி கும்பிட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷமும் சாமி கும்பிட்றதுக்கு எங்கள் 2 நாத்தனார் நாங்கள் 3 பேர் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு வருஷம் வருஷம் சாமி கும்பிட்றோம். அதே மாதிரி இந்த வருஷமும் சாமி கும்பிட்றதுக்கு கோழி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சாமியை வந்து தூண்டிக்காரனுக்கு ஒரு 4 சாவை கோழியும் பெரியாச்சிக்கு ஒரு 3 பொட்டை கோழியும் தான் இப்போ வெட்ட போகிறாங்க. சாமி வந்து அதுவே வெட்டிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு காவு கொடுக்குறதெல்லாம் வந்து வீடியோ போடக்கூடாது. அதுக்கு முன்னாடி உள்ளது மட்டும் காமிக்கிறேன். அதுக்கு பிறகு என்னென்னலாம் நாங்கள் செய்கிறோம் போகிறோம்னா அப்படியே வீடியோலேயே வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து எங்கள் கிராமத்தில் இருக்கிற வீட்டில் உள்ள சாமி ரூம் தான். இது பாருங்கள், எல்லா சாமியுமே எங்கள் மாமியார் வந்து சாமி தான் நல்லா கும்பிடுவாங்க. அதனால் எல்லா சாமியுமே வச்சுருக்காங்க. அவங்க சாமி ஒரு ரூமே நாங்கள் சாமி ரூம்பாக வச்சுருக்கோம். 2 ரூம்பு போட்டதில் ஒரு ரூம்பு சாமி ரூம்பு. அது வந்து இப்போ சாமிக்கு வந்து நாங்கள் எல்லாமே கோழி எடுத்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் பாக்கி பலவகை எல்லாமே வச்சுட்டோம். அங்கே பின்னாடி இது பண்ணுவோம், அதுதான் குலதெய்வம். இது இங்கே வந்து அம்மனுக்கு சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு அங்கே கோழி அர்த்தம்ல அது வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அங்கே சாமி கும்பிட்டு வந்ததோட இங்கே வந்து பல்லையும் போடுறோம். எல்லாமே வீடியோவிலே வரும், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக எங்கள் வீட்டில் நாங்கள் வருஷம் வருஷம் இது மாதிரி தான் சாமி கும்பிடுவோம். இப்போ வந்து நாத்தனார் வந்து அவங்க வளையல் கூட வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க சார்பில் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க, ஜாக்கெட் பிட்டு, ஒரு வளையல், மஞ்சள் தண்ணி. இது வந்து அவங்க சார்பில் வந்து கொடுக்க போகிறாங்க எல்லாருக்கும்.
ஒரு 11 பேருக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ தான் போட்டுருக்காங்க. என்னோட மாமியாருக்கு மட்டும் ஸ்பெஷலாக அங்கே வந்து என் மாமியாருக்கு வந்து அவங்க பொண்ணு, அதனால் ஒரு சேலை, சட்டை துணி, மஞ்சள் குங்குமம், வளையல். என் மாமியார் இந்த வளையல் போட மாட்டாங்க, இருந்தாலும் ப்ராப்பராக கொடுக்கணும்ல, அதனால் செட்டாக எல்லாமே பச்சை கலராகவே கொடுக்குறாங்க. ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் நாங்கள் சாமி கும்பிடுவோம். ரொம்ப சிறப்பாக நாங்கள் எங்கள் 2 நாத்தனார் நாங்கள் 3 பேர் சேர்ந்து எப்பயுமே சாமி கும்பிடுவோம். அதே போலயே இந்த வருஷமும் அமைஞ்சு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னும் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் பேர் நாங்கள் கூப்பிட்டுருவோம். எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு அப்படின்னு நோவு கிளம்ப வேண்டியதான். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவிலே நீங்கள் பார்த்துருக்கீங்க. நிறைய எல்லா கோயிலையும் அங்கங்கே பாட்டு வரனால என்னால் வந்து நேரடியாக பேசி வீடியோ எடுக்க முடியல. அதெல்லாம் வந்து வாய்ஸ் தான் கொடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப காலையிலேருந்து வந்து டயர்டாகிட்டோம் வேலை பார்த்து. நம்ம சாமிக்காக தானே பண்ணுறோம், அதனால் அங்கே ஒன்றும் வரல. எல்லோரும் சேர்ந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. சாமிக்கு என்ன பண்ணுங்கள், ரொட்டி தட்டினதை வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ரொட்டி, இது வந்து துள்ளு மாவு, இது வந்து கடலை மாவு, எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணது. அப்புறம் வந்து மாவிளக்கு மாவுலாம் வந்து அந்த சாமிக்கு மாவிளக்கு போடுவோம். அப்புறம் வந்து சாதக்கோழி, பொட்டைக்கோழி, முட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இங்கே சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியதான். சாமிக்கு எல்லாம் ரெடியாக முடிச்சாச்சு. எல்லாம் போட்டுட்டு இனிமேல் சாப்பாடு போடணும் இலையில. போதும், அவ்வளோதானே. வேறு எதுவும் சாமி பூ போடணும். நல்லா அடி அல்ல நம்பருக்கு ஹலோ, இந்த கங்கி தான் வர சொல்லுங்க. கங்க கங்க யார் பேசுறது இல்லை. யார் பேசுறது? இந்த நம்பருக்கு முதல்ல ஃபோன் வந்துச்சுன்னு அடிச்சு விட்டா. அதுதான் அவங்க தான். யார்? சுரேஷா? ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஆரம்பித்து இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வந்து இப்போ ஒரு 8 மணி இருக்கும். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கணும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.